குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம இந்த இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட்டு அது எப்படி இருக்குது, அதாவது ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகுது, இன்வெஸ்டர்ஸ் எமோஷன், அந்த எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி ஒரு ஸ்மார்ட்டான டிசிஷனை நம்ம இன்வெஸ்டருக்கு சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. அதனால் இந்த ஆடியோவை நான் ரெடி பண்ணுறேன். ஒரு இன்வெஸ்டர்ஸ் என்கிட்ட வாட்ஸ்அப் கால் பண்ணியிருந்தார். சார், நான் ஒரு இன்வெஸ்டர்ஸ், நீங்கள் ஆப்ஷன் பையிங் அதை பற்றி சொல்லிகிட்ருக்கீங்க, உங்கள் ஆடியோலாம் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. பட் நான் அதில் இன்வெஸ்டிங், அதாவது ஆப்ஷன் பையிங்லேருந்து அது எனக்கு ஒத்து வரல அப்படின்னு தெரிஞ்சு நான் இன்வெஸ்டர்ஸ் இந்த பக்கம் வந்துட்டேன், இன்வெஸ்டிங் டைப்பில். பட் இங்கே வந்து நான் நிம்மதியாகவே இல்லை. நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வாங்கி வச்சுருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. நான் ஆவரேஜ் பண்ணுறேன். ஆவரேஜ் பண்ணாலும் மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. நான் வச்சுருக்க எல்லா ஸ்டாக்குமே ப்ளூ சிப் கம்பெனி தான். இருந்தாலும் என்னால் என் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது இன்றைக்கி இறங்குது, அது நாளைக்கு ஏறும்னு எனக்கு தெரியுது. பட் இன்னும் ஃபர்தராக இறங்கிக்கிட்டே இருக்கும்போது என்னால் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கிறது, என்ன மாதிரி எமோஷனை நான் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் ஃபோனில் கேட்டிருந்தார். ஃபஸ்ட்டு மெயில் அனுப்பிச்சிருக்காரு, நான் மெயிலை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் ஃபோனில் கேட்டிருக்காரு, அந்த வாட்ஸ்அப் காலில் பண்ணியிருக்காரு. சரி, அவர் கேட்டதே எனக்கு ஒரு நல்ல டச்சிங்கான ஒரு டாப்பிக்காக இருந்தது. சரி, அதையே நம்ம வச்சுருவோம். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே, எல்லா ஈக்விட்டி ஸ்டாக்ஸுமே இறங்குது. நான் ஆவரேஜ் பண்ணுறேன். ஆவரேஜ் பண்ணாலும் மறுபடியும் இறங்குது. நான் வச்சுருக்குது எல்லாமே ப்ளூ சிப் தான். ப்ளூ சிப் இருந்தாலும் எல்லாமே இப்போ இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. நான் எத்தனை வாட்டி ஆவரேஜ் பண்ணுறது? என்கிட்ட இனிமேல் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு என்கிட்ட மணியே இல்லை. நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தார். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் நான் ஒரு 4-5 புக்கு படிச்சிருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு பேனிக் சிச்சுவேஷன், ஒரு வார் வரும்போது, இல்லை உலக நாடுகளுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை, பெரிய லெவலில் பிரச்சனை, பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய மாதிரி வந்தால் இன்வெஸ்டர்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் படிச்சிருந்து தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் ஆப்ஷன் பையிங் மாதிரியெல்லாம் அவ்வளோ அனுபவம்லாம் கிடையாது. பட் நானும் போர்ட்ஃபோலியோலாம் வச்சுருக்கேன். என்னுடைய போர்ட்ஃபோலியோவும் டவுனில் தான் இருக்குது. நானும் அதே ப்ளூ சிப்பு தான் வச்சுருக்கேன். நான் டிசிஎஸ் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த அது என்னதுங்க, அதானி பவர் வச்சுருக்கேன். இன்னும் இது மாதிரி ஒரு 5-6 ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன். எல்லாமே டவுனில் தான் இருக்குது. இப்போ என்னுடைய லாஸஸ், என்னுடைய போர்ட்ஃபோலியோ லாஸஸ்ஸே 70,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஸோ அப்போது நான் சொல்கிறதுக்கு எனக்கும் அந்த அந்த தகுதி இருக்குல்ல. இந்த இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட்டு எப்படி இருக்கும், அப்போ நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய மைண்ட் செட்டும் எல்லாரோட இன்வெஸ்டர் மைண்ட் செட்டும் அப்போ ஒரே மாதிரி தானே இருக்கும். ஏன் ஒரே மாதிரி இருக்குன்னா, எல்லோரும் இப்போ டவுனில் தான் இருக்கும். எல்லாருடைய போர்ட்ஃபோலியோ லாஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ எல்லாருக்கும் அந்த நேரத்துக்கு என்ன மாதிரி ஒரு சைக்காலஜி வேணும், எப்படி அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆடியோவில் நான் பேச போகிறேன். அதாவது நான் இப்போ சொன்ன மாதிரி தான், இந்த எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். ஒரு 3-4 விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மார்க்கெட் ஏன் இப்படி டவுன் ஆகுது அது ஃபஸ்ட்டு தெரியணும். இன்வெஸ்டர் ஒரு சைக்காலஜி என்ன நடக்கும், இந்த மாதிரி டவுன் ஆகிற நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன டிசிஷன்ஸ் எடுக்கணும், அவர் கேட்டதுக்கு இந்த 3 தான் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மார்க்கெட்டோட ரியாலிட்டி என்ன, இந்த மார்க்கெட் சைக்கிள் அப்படின்றது பொதுவாகவே மார்க்கெட்டுனாவே ஒரு புல் மார்க்கெட் இருக்கும், ஒரு கரெக்ஷன் இருக்கும், அப்புறம் ஒரு பியர் மார்க்கெட் இருக்கும், அப்புறம் அதில் ரெக்கவரி இருக்கும், அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் இருக்கும், ஒரு சைட்வேஸ் இருக்கும். இப்படி தான் நம்ம மார்க்கெட்டை அதிகப்படியாக பார்த்துக்கிட்டே இருப்போம். நாம் ஒரு ப்ளூ சிப் கம்பெனி வாங்கினாலும் அது ஷார்ட் டேர்மில் ப்ரைஸ் டவுன் தான் ஆகும். ஏன்னு சொல்லுங்கள், ப்ளூ சிப் கம்பெனி மட்டும் இறங்காது, அது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேர்ல்டு மார்க்கெட் இண்டெக்ஸ் எல்லாமே இறங்குது. அப்போ ப்ளூ சிப் மட்டும் என்ன பண்ணும், அதுவும் இறங்க தான் செய்யும். ஆனால் அது இறங்குறது ஒரு ஷார்ட் டேர்மில் மட்டும்தான் இறங்கும். இப்போ வார் பிரச்சனை, குரூட் ஆயில் பிரச்சனை, அதனால் எப்பேற்பட்ட கம்பெனியும் என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது ஒரு ஷார்ட் டேர்மில் கண்டிப்பாக கீழ் நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க என்எஸ்சி, பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே அவனோட 52 வீக் லோவில் தான் இருக்கான். டிசிஎஸ் எடுத்துங்க, ரிலையன்ஸ் எடுத்துங்க, ஹெச்டிஎஃப்சி எடுத்துங்க, ஐசிசி எடுத்துங்க, அதானி பவர் எடுத்துங்க, அதானி என்டர்பிரைசஸ், எதை வேணால் எடுத்துங்க.
எல்லாமே நான் சொன்ன மாதிரி தானே இருக்குது. அப்போது இந்த மாதிரி கண்டிஷனில் வாரு, ஒரு பெரிய டிசீஸு இந்த மாதிரி வர நேரத்தில் எப்பேற்பட்ட ஜாம்பவான் ஸ்டாக்ஸும் மண்ணை கவ தான் செய்யும். ஆனால் அது எவ்வளோ நாள்? ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடில் மட்டும்தான். ஓகேங்களா? அப்போது இந்த கம்பெனி ஒரு 30லேருந்து 40% கரெக்ஷன் வந்தாலும் நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது. அதாவது ஒரு பேனிக் சிச்சுவேஷனில் ஒரு ப்ரைஸ் ஃபால் ஆகுது அப்படின்னா உடனே அந்த கம்பெனி வந்து அது நல்ல கம்பெனி கிடையாது, அது பேடான கம்பெனி, அதில் ப்ரோக்ரஸ் இனிமேல் இருக்காது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. அது இந்த ஷார்ட் டேர்மில் தான் அந்த மாதிரி இருக்கே கண்டி லாங் டேர்மில் கண்டிப்பாக சாலிடான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தான் செய்யும். எல்லா ரிலையன்ஸு, டாட்டா, ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி எல்லாமே வந்து இறங்க தான் இருக்குது. ஆனால் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் அவங்களோட அந்த அவங்களோட அந்த ப்ராஃபிட் வந்து தக்க வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. யாராவது நான் சொன்ன இந்த ப்ளூ சிப் கம்பெனியில் ஏதாவது ஒன்று ப்ராஃபிட் வந்து லாஸுக்கு வந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டாவது வருதா? அதாவது அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினில் தான் கம்மியாக இருக்கும், குறையும். மற்றபடி அவங்க லாஸுக்கெல்லாம் வரவே மாட்டாங்க. நான் சொல்கிறது கரெக்ட் தானே? இந்த மாதிரி தானே இந்த Q1, Q2, Q3, Q4 ரிசல்ட்ஸ்லாம் பெரிய பெரிய ப்ளூ சிப்போட கம்பெனியோட ரிசல்ட்ஸை நம்ம பார்க்குறோம். எவன் லாஸ் ஆகிறானோ அன்றைக்கி தான் அவனுக்கு செம காட்டுவாங்க மார்க்கெட்டில். அப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அந்த இடத்துல பேனிக் ஆகுறீங்க? அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இன்வெஸ்டர் சைக்காலஜி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான் எமோஷன்ஸ் வருமா? ட்ரேடர்ஸ்க்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு வராதுன்னா 2 பேருக்கும் ஒன்று தான். உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு மார்க்கெட் இறங்கும் போது தான் அது எமோஷன்ஸ். ட்ரேடர்ஸ்க்கு டெய்லி எமோஷன் தான். 9:15லேருந்து 3:30 வரையும் ஒரே எமோஷன் தான். என்ன டிசிஷன் எடுக்கிறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு அவன் திங்க் பண்ணுறதுக்குள்ளே மார்க்கெட் அவனை தூக்கின்னு போய் பாதாளத்தில் தள்ளி விட்டுரும். சில நேரத்தில் அவனை மலையோட உச்சி கூட கூப்பிட்டு போவோம். ஆனால் பாதாளத்துக்கு போகிற ட்ரேடர்ஸ் தான் மார்க்கெட்டில் அதிகம். உச்சிக்கு போகிறவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கும் அதே மாதிரி சைக்காலஜி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒன்று டெய்லியும் இருக்காது. மார்க்கெட் இறங்கும் போது அந்த ஃபியர் வரும். என்ன மாதிரி ஃபீலிங் வரும்? நான் சொன்ன மாதிரி ஃபியர் வரும், ஒரு பேனிக் வரும், டவுட் வரும். என்னடா பண்ணுறது இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி வரும். இதை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷன் வரும். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் இந்த லாஸ் அவர்ஷன் அப்படின்றது நம்ம மைண்டில் கண்டிப்பாக வரும். அதாவது இந்த லாஸ் வரும்போது அதிகப்படியான ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரேஷ்னலான டிசிஷனை உடனே எடுப்பாங்க. ஆனால் இன்வெஸ்டர்ஸ் அப்படி எடுக்கக்கூடாது. ரேஷ்னலான டிசிஷன் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. அதாவது இன்வெஸ்டர்ஸ் பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, எப்படி இருக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வந்தால் சீக்கிரமாக செல் பண்ணிடக்கூடாது இன்வெஸ்டர்ஸில். ஆனால் ப்ராஃபிட் வந்தால் சீக்கிரமாக செல் பண்ணக்கூடிய இடம் வந்து ட்ரேடர்ஸ். குழப்பிக்காதீங்க. ப்ராஃபிட் வந்தால் அதை சீக்கிரமாக செல் பண்ணக்கூடியது ட்ரேடர்ஸ். ப்ராஃபிட் வந்தாலும் அந்த ப்ராஃபிட்டை நம்ம இன்வெஸ்டர்ஸ் நம்ம ஒரு நாள் ப்ராஃபிட்டை பார்த்துட்டு புக்கெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம லாங் டேர்ம் போது அதுக்காக வெயிட் பண்ணணும். எவ்வளோ பேர் ஃபஸ்ட் கிளாஸான இன்வெஸ்டர்ஸ்லாம் நம்ம நாட்டில் இருக்காங்க. அவங்க வந்து 6 மாதத்தில் போட்டதுக்கப்புறமே 1x, 2x, 3x, 50x, 100x எல்லாம் வந்துடும். அப்படி இருந்தாலும் அவங்க அதை செல் பண்ண மாட்டாங்க, அதை ஹோல்ட் பண்ணுவாங்க. நான் என்னோடய ட்ரீம் வந்து இது இந்த லெவலில் போகணும் அப்படின்றது தான். ஆனால் சில ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அது எப்படி வேணாலும் அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான் அது. இப்போ நான் வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்தால் உண்மையாலுமே நான் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் தான். ஆனால் என்ன இந்த மார்க்கெட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தள்ளி விட்டுருச்சு. இப்போது என் மைண்ட் செட் வந்து லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ண எனக்கு அந்தளவுக்கெல்லாம் சக்தி கிடையாது, தைரியமும் கிடையாது, என் மனசும் வராது. ப்ராஃபிட் வந்தாவே நான் ஆவரேஜ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இப்போ அதில் எல்லாம் சேர்த்து எல்லா ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்லேயும் அதில் எல்லாமே ஒரு 300 ஷேர் வந்துடுச்சு. ஆவரேஜ் பண்ணி ஒரு 7 ஷேர் வச்சுருக்கேன். எல்லாமே ப்ளூ சிப் தான். அப்போ என்னுடைய காசு எவ்வளோ மாட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நேரத்தில் நான் இதை நான் கண்டினியூஸாக மார்க்கெட்டில் பார்க்கறதுனால எனக்கு ப்ராஃபிட் வந்தாவே நான் இன்வெஸ்டராக இருந்தாலும் சீக்கிரமே நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவேன், செல் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் லாங் டேர்ம்னும் போது அந்த மாதிரி ப்ராஃபிட்லாம் வந்தால் சீக்கிரமாகவே செல் பண்ணக்கூடாது. லாஸ் வந்தாலும் அதை ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக், அந்த பிஹேவியரை கொண்டு வரணும். ஏன்னா
மார்க்கெட் ஒரு ப்ளூ சிப் கம்பெனி இறங்குறது ஏறுறதுன்றது ஷார்ட் டேர்மில் தான். லாங் டேர்மில் அது கண்டிப்பாக மார்க்கெட் நல்லபடியாக மேலே சஸ்டெயின் ஆகிட்டு மேலே போக தான் போகுது. இதுதான் மார்க்கெட்டோட சைக்காலஜி. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்டர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, எல்லா மணியும் ஒரே நேரத்தில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது எத்தனை வாட்டி நம்ம சொன்னாலும் அவங்க மார்க்கெட் ஏறும் போது தான் ஏன்னா அவங்க மேலே தப்பே கிடையாது. ஒவ்வொரு யூடியூப்லேயும் ஒவ்வொரு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்லலாம் மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஆகும்போது ஒருத்தன் கூட சொல்லவே மாட்டான். கன்சாலிடேஷன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும். 80% கன்சாலிடேஷன் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேலே தான் போகும். 20% தான் ரொம்ப நாள் கன்சாலிடேட் ஆகிட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். அந்த ஸ்டேஜிலலாம் எந்த ஒரு யூடியூப்பரோ எந்த ஒரு இன்ஸ்டாகிராமரோ இல்லை ஃபேஸ்புக்கோ யாருமே சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அது கீழே இறங்கிச்சுன்னா அவங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகிடும். அதனால் மார்க்கெட் அந்த ரெசிஸ்டண்ட் கிட்ட இருக்கும்போது சொல்லுவாங்க. அதாவது இது பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே அது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா மணியும் ஒரே டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அந்த ஒரே டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மார்க்கெட்டு அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போய்ட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். அதாவது ஃபேக் பிரேக் அவுட் ஆகிடும். அப்போது நீ போட்ட எல்லா காசுமே அந்த இடத்துலையே லாஸ் ஆக ஆரம்பிச்சிருமா? அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும்? ஒரு பேனிக் தான் வரும். சரி, அதோடு நிறுத்திடுவோமான்னு கேட்டிங்களா? நிறுத்த மாட்டோம். அது கொஞ்சம் ஒரு 2-3% கரெக்ஷன் வந்தோடனே அங்கே போய் ஆவரேஜ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடியே அதிகமாக உச்சாணி கொம்பில் வாங்கியிருக்கோம். அது 2-3% கரெக்ஷன் வரும்போது மறுபடியும் அங்கே போய் ஆவரேஜ் பண்ணுவோம். அப்போ அந்த பிளைண்டாக போய் ஆவரேஜ் பண்ணுறதையும் அங்கே அது மிஸ்டேக் தான். அதாவது எத்தனை பேர் போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணுவீங்க? என்னென்ன போர்ட்ஃபோலியோவில் எதெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப பேருக்கு அது தெரியாது. வாங்கி வச்சதோடு சரி, அவங்க மார்க்கெட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுலாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் தான் மார்க்கெட்லேயே ஜெயிக்கிறாங்க. ஒரு வாட்டி வாங்கி வச்சுருது, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து போய் பார்க்குறது ப்ராஃபிட்டாக. ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி எந்த நாலேஜும் கிடையாது. அது ஏறினா ஏறுது, ஏறாகட்டி போகுது, நான் பார்க்கவே போகிறதில்ல அப்படின்ற இன்வெஸ்டர்ஸ் பீஸ்ஃபுல்லாக அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்துட்டு டெய்லியும் சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு என்னுடைய ஸ்டாக்ஸ் என்ன ஆகிருக்கு ஏதாக இருக்குன்னு 24 மணி நேரமும் செக் பண்ணிக்கிட்டே இருந்தால், வருஷம் ஃபுல்லாக இப்படியே செக் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு தான் பேர்டன் அதிகம். மார்க்கெட் இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கு. நீ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நேற்று வெள்ளிக்கிழமை மார்க்கெட் இறங்கி தான் இருந்து, சரி அதோடு பார்க்காம விட்ருவோமா? திங்கக்கிழமை மார்க்கெட் போகும்போது மறுபடியும் பார்க்க தான் போகிறோம், செவ்வாய்க்கிழமையும் பார்க்க தான் போகிறோம். அப்போது இந்த பேர்டன் உங்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களை ஒரு டிசிஷனை கரெக்டாக எடுக்கவே விடாது. இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் சொல்கிறேன், ஓகேங்களா? அப்போ போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ நீங்கள் நல்ல ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ ஒரு சில மாதங்களுக்கு மட்டும்தான் தேவை. டெய்லியும் ரொட்டீன் ஒர்க் மாதிரி அது இருக்கவே கூடாது. ஆவரேஜ் பண்ணுறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் அந்த ஆவரேஜ் பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜி கூட ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி இருந்தால் மட்டும்தான் அந்த ஆவரேஜை பண்ணணும். ஏனோ தானோ ஸ்டாக்ஸில் வாங்கிட்டு அதில் போய் நம்ம நான் ஆவரேஜ் பண்ணுறேன், அது இவ்வளோ கரெக்ஷன் ஆகிடுச்சு, அவன் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தால் நீங்கள் என்ன தான் ஆவரேஜ் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். சும்மா இந்த நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயிற கதை தான் அது. தேவையில்லாமல் உங்களோட காசு அதில் போகும். ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் கம்பெனி, ப்ராஃபிட் பண்ணக்கூடிய கம்பெனியில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறீங்கன்னா அது ஒர்த்து. ஒன்றுமே இல்லாத கம்பெனியில் நான் வாங்கிட்டேன், ஃபஸ்ட்டு தடவை தப்பு பண்ணிட்டேன், அது இப்போ இறங்கிடுச்சு, நான் மறுபடியும் அந்த தப்பை போய் அதில் ஆவரேஜ் பண்ணுறேன்னு மறுபடியும் அந்த தப்பை பண்ணிங்கன்னா அது இன்னும் இறங்க தான் செய்யும். ஏன்னா அவன் லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்கும்போது எப்படி ப்ராஃபிட்டில் வருவான்னு நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறீங்கன்னு அந்த நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கணும். அதாவது இந்த இதுவில் இன்வெஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணும்போது அந்த போர்ட்ஃபோலியோ நீங்கள் வாங்கி வச்சுருக்க கம்பெனி ப்ராஃபிட் க்ரோத் இருக்கா அப்படின்றத ஒன்று பார்க்கணும். அவங்களுக்கு கடன் எல்லாம் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கா, இல்லை அவங்கள வரம்பை மீறி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஸ்டாக்ஸ் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக க்ரோத் ஆகுமா, இன்னும் ஸ்ட்ராங்காக வளருமா அப்படின்ற 3 கொஸ்டின்ஸை நம்ம இன்வெஸ்டர்ஸ் நம்மளை நாமே கேட்டுக்கணும். அப்படி கேட்டுக்கிட்டு இந்த 3த்துக்கும் ஆமாம் நல்ல க்ரோத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்கக்கிட்ட கடனே இல்லை, அவங்க பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது,
பியர்ஸோட கம்பேர் பண்ணால் இவன் தான் பெஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. அப்போ ஹோல்ட் பண்ணுறதுக்கான ரீசன் இந்த 3த்தையும் நம்ம தான் செக் பண்ணிக்கணும், நம்ம தான் வளர்த்துக்கணும். அதுக்கான நாலேஜை நம்ம தான் அங்கங்கே புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ இல்லை ChatGPTலையோ இல்லை கூகுள்லேயோ அந்தந்த ஸ்டாக் சம்மந்தமாக நம்ம படித்து புரிஞ்சிக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணுமே கண்டி ஒவ்வொரு நாளும் சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஸ்டாக்ஸ் ஏறுதா இறங்குதா இதை டெய்லியெல்லாம் பார்க்கக்கூடாது. அடுத்த கொஸ்டின் வந்து என்கிட்ட கேஷே இல்லை, இருந்த கேஷெல்லாம் நான் ஆவரேஜ் பண்ணிட்டேன், இனிமேல் என்கிட்ட கேஷே கிடையாது, நான் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு அவர் கேட்ட கேள்விக்கு இதுதான் அதுக்கு பதில். உங்கள்கிட்ட கேஷே இல்லை, ஆவரேஜே பண்ண முடியல, நீங்கள் ஆவரேஜ் பண்ண வேணாம். நீங்கள் ஒரு நல்ல ப்ளூ சிப் கம்பெனியில் வாங்கிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டால் வெயிட் பண்ணுறதை தவிர வேறு வழி கிடையாது. இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தால் என்ன தான் ப்ளூ சிப் கம்பெனியாக இருந்தாலும் அதுவும் இறங்கும், நம்ம எஸ்ஐபியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த வழியில் வாங்க, அது இன்னும் பெஸ்ட்டு. ஓகேங்களா? நான் சொல்கிறது புரியுதா? ஸ்டார்டிங்கில் ப்ளூ சிப் கம்பெனியும் தெரிஞ்சு மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபியில் ப்ளூ சிப் கம்பெனியும் இறங்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ப்ராபபிலிட்டி எப்போவுமே எந்த ஒரு ஸ்டாக்ஸுக்கும் ஏறுறதுக்கும் இறங்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அது ப்ளூ சிப்னா மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் இறங்கும், அவன் கொஞ்சமாக இறங்குவான். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறது தான் இப்போ டிசிஎஸ்ஸு, இன்ஃபோசிஸு, ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி எல்லாம் பாதாளத்துக்கு தானே வந்துக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியிருந்தாலும். அந்த ஒரு இதுக்காக தான் எஸ்ஐபியை ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கேஷ் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே என்கிட்ட ஆவரேஜ் பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா இனிமேலாவது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா எஸ்ஐபியை ஃபாலோ பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்னு போனால் ஸ்மார்ட் பையிங் இன்வெஸ்ட் தாங்க பெஸ்ட்டு. மார்க்கெட்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் யூகம்லாம் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டு இப்படி தாண்டா, அது ஏறும் இறங்கும், இறங்கிச்சுன்னா என்ன பண்ணணும் அந்த மாதிரி கான்செப்டில் திங்க் பண்ணுங்கள். எஸ்ஐபிக்கு வாங்க, மொத்தமாக வாங்காதீங்க. கரெக்ஷன் ஒரு 5%, 10% கரெக்ஷன் வரும்போது ஆவரேஜ் பண்ணுங்கள். 1%, 2% கரெக்ஷன் வரும்போதெல்லாம் ஆவரேஜ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மொத்தமாக ஸ்டாக்ஸை குவான்டிட்டி வாங்கிடாதீங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த டைம் ஹரிசான் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா அப்படின்றத நம்ம முதல்ல திங்க் பண்ணிக்கணும். லாங் டேர்ம்னா நீங்கள் எந்த ஒரு பேனிக்கும் ஆகவே தேவையில்லை. ப்ளூ சிப் கம்பெனி நான் வாங்கிட்டேன், இறங்கிட்டு போட்டோம், என்கிட்ட காசு இருக்கும்போது நான் ஆவரேஜ் பண்ணுறேன். எனக்கு இப்போ தான் வயசே 30 ஆகுது, நான் 60 வயசு வரையும் கவர்மெண்ட்டு ஒவ்வொரு குடிமகனும் 60 வயசு வரையும் வாழ்கிறதுக்கான எலிஜிபிள் இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போ 30 வருஷம் இருக்குது இன்னும். நான் 30 வருஷத்தில் ஒரு மில்லியனர் ஆகிடுறேன், இல்லை ஒரு லட்சாதிபதியாவது ஆகிட்டு போகிறேன் அப்படின்னு நினைங்க. இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஷார்ட் டேர்ம் என்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஏன் பேனிக் ஆகுறாங்கன்னா, நான் வச்சுருக்கிறதே ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே தான், அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய லாஸஸ் வரும்போது அது என்னால் தாங்கிக்க முடியல. அப்போது மார்க்கெட் டைம் கரெக்ஷன் வரும்போது நான் வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நான் உள்ளே வந்திருக்கேன், இருக்கிறதெல்லாம் லாஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு வரல. அப்போது ஷார்ட் டேர்மில் இருக்கவங்களுக்கோட மனநிலைமை என்ன மாதிரி பேனிக்காக தான் இருக்கும். இப்போ நான் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸாக தான் இருந்தேன், இந்த மார்க்கெட் இறங்குறத பார்த்து இப்போ நானும் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறிட்டேன். ஏன்னா இது ஏறத்துக்கான சாத்தியக்கூறே இல்லை. ஒன்று ரூபா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது படு மோசமாக இருக்குது. க்ரூட் ஆயில் விலை குறையணும், அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒன்று எஃப்ஐஎஸ் பை பண்ணும், எஃப்ஐஎஸ் தீவிரமாக செல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒன்று கவர்மெண்ட் ஏதாவது டிசிஷன் எடுத்து இந்த டேக்ஸ் சம்மந்தமாக ஏதாவது குறைக்கணும், அவன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். எந்த ஒரு கீவேர்ட்ஸும் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. அப்புறம் மார்க்கெட் எப்படி ஏறும் ஷார்ட் டேர்மில்? அப்போ நம்ம வாங்கி வச்சுருக்க ஷேர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கீழ் நோக்கி போய்கிட்டு தான் இருக்கும். இந்த 4மே எப்போ மாறுதோ அப்போ தான் நம்ம ப்ராஃபிட்டுக்கு வருவோம். இதுதான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. கவர்மெண்ட்டு ரீட்டைலர்ஸை காப்பாற்றுறேன்னு சொல்லி டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது எஃப்ஐஎஸ் வந்து எஃப்ஐஎஸ் செல் பண்ணுறது இந்த க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு இருந்தாலும் டேக்ஸ் அவன் கட்டுறான் டெய்லியும். நேற்று ஒரு 10,000 கோடிக்கு செல் பண்ணிக்கிறான்னா ஒரு 2,500 கோடி டேக்ஸே கட்ட மாட்டான் அவன். அவனுக்கு என்ன தலையெழுத்தா டெய்லி இந்தியன் மார்க்கெட்டில் வந்து 2,500 கோடி 2,500 கோடின்னு 5 நாளும் டேக்ஸ் கட்டுறதுக்கு? அதனால தான் பிடிச்சி செல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ இந்த 10ஆவதுக்கு இந்த 2 நாட்டுக்குள்ளே சண்டை, க்ரூட் ஆயில் விலை ஏறி போச்சு.
நம்ம க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி உக்காந்துன்னு இருக்கிறோம், கிடைக்காதா மற்ற நாட்டுக்கிட்டேருந்து? அப்போது நமக்கு அதுலேயும் பிரச்சனை. சரி, இன்ஃப்ளேஷன் சொல்லவே வேணாம். எல்பிஜி இப்போ தட்டுப்பாடு ஆயிடுச்சு. கவர்மெண்ட்டு தட்டுப்பாடு இல்லை, சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் இன்றைக்கி கூட ட்ரை பண்ணேன், எனக்கு அந்த கேஸ் சிலிண்ட்ரு ஐவிஆர் நம்பர் புக் பண்ணவே முடியல. தற்காலிகமான ஒரு தட்டுப்பாடுன்னு கவர்மெண்ட் சொல்லுது. எங்கே இருக்குது தற்காலிகமான தட்டுப்பாடு? அந்த புக்கிங் பண்ணுற நம்பரே போக மாட்டுது. ஸோ எல்லாமே நம்மளை சுற்றி வெரி நெகட்டிவாக தான் இருக்குது. அப்போ நம்ம வாங்கி வச்சுருக்க ஸ்டாக்ஸ் மட்டும் ஏறும்னு நம்ம நினச்சா அது ஏறாது, ஏறத்துக்கான வாய்ப்புகளே இல்லை. இதெல்லாம் மாறினா தான் நம்ம மார்க்கெட் ஏறும். அப்போ நம்ம லாங் டேர்ம் வரையும் பொறுத்திருந்து தான் ஆகணும். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் டவுன் ஆகும்போது அப்போ தான் தெரியும் யார் உண்மையான இன்வெஸ்டர்ஸ், யார் ஃபேக்கான இன்வெஸ்டர்ஸ். ஃபேக்குன்னா இங்கே அதை நான் மீன் பண்ணல, பொய்யான இன்வெஸ்டர்னு சொல்லலை. அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாத இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். புல் மார்க்கெட்டில் எல்லாருமே ப்ராஃபிட், எல்லா இன்வெஸ்டர்ஸும் ப்ராஃபிட்லாம் பண்ணுவாங்க, கரெக்டு. ஆனால் ஒரு பியர் மார்க்கெட் தான் உண்மையான இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்றத தெரிஞ்சிக்க வைக்கும், உங்களை டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? மார்க்கெட்டில் சர்வே தான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ், ப்ராஃபிட்டில் நெக்ஸ்ட்டு சக்ஸஸ் தான். இது ட்ரேடர்ஸ்க்கும் பொருந்தும், இன்வெஸ்டர்ஸ்க்கும் பொருந்தும். ஓகேங்களா? இதுதான் நான் இந்த மாதிரி பேனிக் சிச்சுவேஷன் வரும்போது மார்க்கெட் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இன்வெஸ்டர்ஸ் இருக்கணும், அவர் கேட்ட கேள்விக்கான பதிலும் இந்த ஆடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்தால் இன்வெஸ்டர்ஸ் எமோஷன் கண்ட்ரோல் எப்படி இருக்கணும், ஸ்மார்ட் டிசிஷன் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நான் புக்கில் படித்தது தான். ரொம்ப பேருக்கு புக்கில் படிக்கிற ஹேபிட் இருக்காது. சரி, நம்ம படிக்கிறோம், அதையாவது மற்றவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குமே அப்படின்றதுனால இந்த ஆடியோவை நான் பதிவு பண்ணுறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.